Hi and hello everyone. This is Beslin from Beslin matheazy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். பாருங்க. Discuss the nature of the solutions of the following system of equations. இதில் வந்து ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்கம்மா. உள்ள சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரியா, வாங்க பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்லி ஒன் சொல்யூஷன் இருக்கும், இல்லை அந்த சொல்யூஷன் இன்ஃபினிட்டியாக இருக்கும், இல்லைனா சொல்யூஷனே இருக்காது, நோ சொல்யூஷன் சொல்லுவோம். சரி, இப்போ ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எக்ஸாக்டாக ஒன்லி ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 1 இருக்குது கிடச்சிருக்கு, ஒய்க்கு 2, ஜெட்டுக்கு 3 அப்படின்னா இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குது? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு, 2 3 கிடையாது. அப்போ எக்ஸாக்டாக எப்படி தான் இருக்குது? ஒரே ஒரு வேல்யூ தான் ஆன்சராக இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா அதை யூனிக் சொல்யூஷன்னு சொல்லுவோம். இல்லை மெனி சொல்யூஷன், அதாவது 0 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ என்ன மீனிங்? சொல்யூஷன் எப்படி இருக்கும்? மெனி சொல்யூஷன், அப்போ இன்ஃபினிட்டியாக இருக்கும். இல்லை 0 இஸ் ஈக்குவல் டு 7 இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்கும்? 0 ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். சரியா, அதாவது இங்கே என்ன இருந்தது? 0 ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே 0 ஈக்குவல் டு சம் வேல்யூனா நான் ஏதோ ஒரு நம்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிவிடுவோம்? சொல்யூஷன் கிடையாது, நோ சொல்யூஷன்னு சொல்லிவிடுவோம். சரியா, ஸோ இந்த மூணையை வச்சு தான் நம்ம ஃபர்தராக சம் போட போகிறோம். சரியா, வாங்க பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6, அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12, அதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கேன். எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3, அதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்தராக போன சம்மில் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். பட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுறேன். சரியா, சால்வ் த ஈக்குவேஷன் 1 and 2 என்ன கிடைக்கும்னா ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ண கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குது? ப்ளஸ் 2y மைனஸ் 2yன்னு சொல்லியிருக்கான். ஸோ டேரெக்டாக ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3x. அப்போ என்ன? 1 மைனஸ் 3 மீன்ஸ் மைனஸ் 2x. இங்கே என்ன இருக்கும்? 1 மைனஸ் 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 இசட். சரியாமா, என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இங்கே மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 5 இருக்குது, சப்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கும். இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ப்ளஸ் 6. அப்போது 12ல் 6 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இது என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். சரி, இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 3 என்ன கிடச்சிருக்கு நமக்கு பாருங்கள். ஈக்குவேஷன் 3ஐ நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குமா? ஈக்குவேஷன் 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஈக்குவேஷன் 3 பாருங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x மைனஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 6. ஈக்குவேஷன் 4 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். மைனஸ் 2x ப்ளஸ் 4z மைனஸ் 6. சரியா, ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது? ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4z மைனஸ் 4z ப்ளஸ் 4z ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? இந்த பக்கத்து எதுவுமே இல்லை, 0 இஸ் ஈக்குவல் டு இங்கேயுமே ப்ளஸ் 6 மைனஸ் 6 0. அப்போ என்ன சொல்லிடுவோம்? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் கண்டிஷனில்? இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். நமக்கு தெரியும், இப்போ படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியான சம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேர்மில். இதுக்கும் காமன், இதுக்கும் காமனா? அப்போ 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x. இங்கே என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக ப்ளஸ் 3. ஓகே, இப்போ வேரியபிள் எல்லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு சைடு. இப்போது இந்த ப்ளஸ் 3x ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3x ப்ளஸ் 3x ஆகிடும். ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கும்? ஆக்சுவலாக பாருங்கள் என்ன கொடுத்தாங்க கொஸ்டினில்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இதை அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். சரியா, இதுதான் ஈக்குவேஷன் 2.
ஈக்குவேஷன் 2ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதி ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, 3x + 2y + z = -1/2. ஓகே, இங்கே எப்படி இருக்குது, -1/2. 2வை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்லா டேர்ம் இன்ட்டு 2ன்னு வந்துடும். இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த 2வை ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6x + 2 2s are 4y + 2z = -1 மட்டும் இருக்கும். இது என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். புரியுதாம்மா எப்படி வந்து 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்றது? சால்வ் த ஈக்குவேஷன் 1 and 2. ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்ன, கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சோமா, 3x + 2y + z = 3. ஈக்குவேஷன் 2 -x + 3y - z = -4. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், +z - z. ஸோ எப்படி இருக்குது, ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3 வேரியபிள் 2 வேரியபிளாக குறைஞ்சிருச்சா. ஸோ 3x - x என்ன கிடச்சிடும், 2x + 2 + 3 5y = 3. இங்கே என்ன இருக்குது, -4. அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 1, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -1. இது என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 4ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சால்வ் பண்ண மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 2 and 3 எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். சரியா, 1 and 2ல எதை வந்து கேன்சல் பண்ணோம், ஜெட்டை கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி 2 and 3லையும் இந்த ஜெட்டை தான் கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 1z இருக்குது, இங்கே 2z இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2வை வந்து மொத்தமாகவே என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், 2z வந்துடும். ஸோ நம்ம கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குமா. ஓகே, வாங்க பண்ணலாம். சால்வ் த ஈக்குவேஷன் 2 and 3. ஸோ என்ன கிடைக்கும், we get, ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோமா. இப்போ -2x + 6y - 2z = -8. ஈக்குவேஷன் 3ல நோ சேஞ்சஸ், ஸோ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 6x + 4y + 2z = -1. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மாறிக்கு -2z + 2z, ஸோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்னாச்சு, 3 வேரியபிள் 2 வேரியபிளாக கேன்சல் குறைஞ்சிடுச்சா. இப்போ -2x + 6x என்னமாகும், 2ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ், ஸோ +4x ரைட்டா. இங்கே ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். 6 + 4 = என்ன கிடைக்கும், 10. ஸோ 10y. இங்கே z கேன்சல் பண்ணிட்டோம், = -8 -1 -9 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து எத்தனை வேரியபிளாக இருக்குது, x and yன்ற 2 வேரியபிள் தான் இருக்கும். அப்போ அதை தான் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 என்னன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 5 இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இங்கே இருக்குது, அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வருதா வரலையான்னு செக் பண்ணலாம். சரியா, ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது, 10y, இங்கே என்ன இருக்குது, 5. அப்போ எப்படி 10 வர வைக்கிறது, 5 × 2 10 ஆகிடுமா. அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன வந்துடும், 10 வந்துடும். ஸோ 4 × 2, ஈக்குவேஷன் 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 2s are 4x, இங்கே ப்ளஸ் 5 2s are 10y, இங்கே -1 × 2 -2. இந்த ஈக்குவேஷன் 5 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சரியாம்மா, ஓகே. இப்போ வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சேம் சைனாக இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறோம், ஹோல் ஈக்குவேஷனுக்கே சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ், இங்கேயும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடுமா. இப்போ பாருங்கள், +4x -4x கேன்சல், +10y -10y கேன்சல். அப்போ என்ன ஆகிடுங்க, 0 ரைட்டா. இங்கே என்ன இருக்குது, -2 + 9 என்ன கிடைச்சிடும், 7. அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். புரியுதா, இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லி சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரைட்டாம்மா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்மளோட சேனல் பெஸ்லின் மேத் ஈஸி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். y + z/4 = z + x/3 = x + y/2. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்டாக தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x + y + z = 27. நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை எடுத்து ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம்.
இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மை வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் 27. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சம் செய்யலாம். சரியாம்மா? ஓகே, வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் ஈக்குவல் பண்ணலாம். y ப்ளஸ் z பை 4 இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் எக்ஸ் பை 3. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 3ஐ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 4ஐ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு திஸ் டேர்ம். அப்போ 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ். சரியா? 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3y plus 3z கிடைக்குமா? ஸோ 3 into y 3y plus 3 into z 3z is equal to 4ஐயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 4 into z 4z plus 4 into x 4x. சரி, இப்போ எல்லாமே வேரியபிள் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கா, மைனஸ் 4x. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் வரணுமா, ப்ளஸ் 3y. இங்கே என்ன z இருக்குது, ப்ளஸ் 3z. இந்த z ப்ளஸ் 4z ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4z ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எந்த வேல்யூமே இருக்காது, எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், மைனஸ் 4x, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3y, இங்கேயும் 3z, இங்கே மைனஸ் 4z. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் 1z கிடைக்குமா, ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். z ப்ளஸ் எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு திஸ் வேல்யூ என்ன, z ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு திஸ் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 2 இன்ட்டு z 2z ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் 3x ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் 3y. இப்போ வேரியபிள் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ரைட்டாம்மா? இப்போ எக்ஸ் என்ன இருக்குங்க, 2z ப்ளஸ் 2x மைனஸ், ஏன்னா ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்கள் 2x ப்ளஸ் மைனஸ் 3x என்ன கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1 எக்ஸ் எக்ஸ் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஒய் டேர்ம் என்ன, மைனஸ் 3y, z வந்து என்னம்மா ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்கலாமா. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், அவங்க கொடுத்தது சம்மில் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 27. சரிம்மா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேயும் ஈக்குவேஷன் 1ல் 3 வேரியபிள், 2ல் 3 வேரியபிள், 3லேயும் 3 வேரியபிள். இப்போ இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 1 2 3 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்ய போகிறோம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் த ஈக்குவேஷன் 1 and 2. சரியா? இப்போது ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. இது ரெண்டையும் தான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு வாங்க. Equation 1 என்ன, minus 4x plus 3y minus z is equal to 0. Equation 2 minus x minus 3y plus 2z is equal to 0. இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஜஸ்ட்டு பாருங்க இங்கே ப்ளஸ் 3y மைனஸ் 3y டைரெக்டாக கேன்சல் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்குது மைனஸ் 4 மைனஸ் 1 ஆட் பண்ணி சைனை எழுதிடணும். மைனஸ் 5x, இங்கே என்னம்மா பாருங்கள் மைனஸ் 1 ப்ளஸ் 2 என்ன கிடைச்சிடும், ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 4ன்னு சொல்லி வச்சுக்கலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 1 3 சால்வ் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0 எழுதிக்காங்க. ஈக்குவேஷன் 3ஐ மட்டும் 3ஆல் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒய்யை தான் இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை தானே கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போது அடுத்த ரெண்டுலேயும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். அதனால் அப்போ என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 81. ஓகே, இங்கே வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளஸ் மைனஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ சைனை சேஞ்ச் பண்ணுவோம், சைன் வந்து சேம் சைனாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும், அதர்வைஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, இங்கே நார்மலாகவே இருக்கிறனால கேன்சல் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 1 + 3 என்ன கிடைச்சிடும், 2x. இங்கே என்ன இருக்குது, 2 + 3 5z இஸ் ஈக்குவல் டு 81. இது என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 5 வச்சுக்கலாமா. இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே, பாருங்கள் ஈக்குவேஷன் சால்வ் த ஈக்குவேஷன் 4 and 5 என்ன கிடைக்கும், 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணி ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், பாருங்கள் இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5
5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், ஈக்குவேஷன் 4 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -10x + 2z = 0. ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x + 25z = 405. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 27z = 405. z = 405/27 என்ன கிடைக்கும்? 27 1 27 27 வந்து 15 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும்? 405 கிடைக்கும். ஸோ 15 ஜெட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 15 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன கிடைச்சிருச்சு? ஜெட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த ஜெட்டோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜெட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 5x + 15 = 0. ரைட்டா? ஓகே, இப்போது என்ன இருக்கும்? 5x வச்சுக்கோங்க, +15 இந்த பக்கம் வந்தால் -15 ஆகிடும். x = -15 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் ஆகிடும் /5. ஸோ 5 1 5 5 3 are 15 -3. therefore எக்ஸோட வேல்யூ என்னமா கிடைச்சிருச்சு? 3 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம். z கிடைச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸை ஜெட்டை எதில் அதாவது வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y கிடைக்கும். பாருங்கள், ஈக்குவேஷன் 3 எங்கே இருக்கு? சப்ஸ்டியூட் x and z வேல்யூ ஈக்குவேஷன் 3னா ஈக்குவேஷன் 3 இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், 3 implies இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகே, 3யோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் x + y + z = 27. எக்ஸோட வேல்யூ வேணுமா? 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y தெரியாது, அப்படி வச்சுக்கலாம். z 15 கண்டுபிடிச்சிருக்கோம் = 27. இப்போ y மட்டும் வச்சுக்கலாமா? ஸோ y மட்டும் வச்சுக்கோங்க. 3ஐயும் 15 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 18 = 27. therefore y = 27 + 18 இந்த பக்கம் வரும்போது -18 ஆயிரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9 கிடைக்கும். therefore y = என்ன கிடைச்சிருச்சு? 9 கிடைக்குது. இப்போ இதில் பாருங்கள், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது, ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அப்போ therefore x = 3, y = 9, z = 15. இப்போ என்ன சொல்லிடலாம்? இது எல்லாமே சொல்யூஷன் என்ன? எக்ஸாக்டாக ஒவ்வொரு வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லி நம்ம அந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.